ஸோ காய்ஸ் என் பேர் கௌதம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இது என்னன்னா ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லணும்ல. ஸோ இப்போ நான் கௌதம், இனிமேல் உங்கள் கௌதம்னு சொல்லணும்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான், அது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது ஃபஸ்ட் டைம்னால அப்பப்போ அவனை பார்க்கணுது. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் நிறைய வேலைக்கு போயிருக்கேன். ஏதோ வேலைக்கெலாம் போயிருக்கேன். பேப்பர் போட்டிருக்கேன், பால் போட்டிருக்கேன், டிவி, அப்புறம் டிவின்னு இருக்கிற நடுவில். ஸோ நிறையா விசா ஆஃபீஸில், பேங்க்கில் கிடச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் சின்ன வயசுலேயே பொறுப்பான பையன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ வேலை போயிருக்கேன். ஆனால் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை. ஓகேங்களா, ஸ்கூல் படிக்கும் போதே காளாங்கடை வைக்கணும் அந்த மாதிரிலாம் ஆசை. பட் ஆனால் நமக்கு வந்து நான் கொஞ்சம் ரொம்ப புவர் ஃபேமிலி தான். அதாவது அன்னன்னைக்கு இருக்கிறது அன்னன்னைக்கு முடிகிற மாதிரி. ஸோ அப்படி இருந்த நான் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணலாம், எப்படியாவது எதனா சேல்ஸ் பண்ண கற்றுக்கணுமே, சேல்ஸ் பண்ண கற்றுக்கலான்ட்டுலாம் நான் ட்ரை பண்ணலாம் இல்லை. நான் பாட்டு எல்லோரும் ரொட்டீனாக வர மாதிரி நான் வேலைக்கு தான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஓகேங்களா, வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, வந்து சேல் பண்ணு, உனக்கு சேல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. நான் போனேன், பண்ணேன். 2 மாதம் தான் இருந்தேன் அவர் கூட. பட் ஆனால் அந்த 2 மாதத்துலேயே என்னோடய சேல்ஸ் க்ரோத் வந்து நமக்கு தெரியும்ல, கொஞ்சம் நம்ம பேசுகிறோம், கொஞ்சம் செய்கிறோம் அப்படின்னு வெளியே வரல. பட் ஆனால் வெளியே வர சுச்சுவேஷன் எப்படி வந்ததுன்னா, எனக்கு உடனே கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தது 23 வயசில். ஸோ ஏன்னா நான் வந்து லவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் பார்த்துருந்தனால, நான் லவ் பண்ணிட்டு இருந்தனால அவங்க வீட்டில் டக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுனால நான் கூட்டின்னு வர மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்துட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் நான் தனியாக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதாவது எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, நீங்கள் தனியாக பண்ணுங்கள், எல்லோரும் வீட்டில் சொல்லுவாங்கள்ல. ஸோ சொந்த வீடு இருக்கணும், இல்லைனா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா 50,000-60,000 சம்பளம் வாங்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் பொண்ணுங்கள்லாம் கிடைக்கும். ஓகேவா, இனி வர போகிற காலம் அப்படி தான் இருக்குது. அப்போ மீன்ஸ் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து நான் டிவியில் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டிவி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் சேல் கொஞ்சம் ஓகே நல்லா போயிட்டு இருந்தது. ஓகே, ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன், நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, தனியாக பண்ணுங்கள், நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் தனியாக பார்த்துக்கலாம்ல, எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னா என்கிட்ட கேஷ் இல்லை. பட் ஆனால் அந்த டைமில் நான் இன்னொரு கம்பெனியில், அதாவது கல்யாணம் ஆகி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கும் போகிறேன். இன்னொரு இடத்துல வந்து டிவி சேல்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் டிவி சேல் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போங்க, வேலைக்கு போனால் தான் மாதம் சேலரி கரெக்டாக வந்துடும், 30,000 நாங்கள். சரி 30,000 வந்துடணுன்னே அங்கே போனேன் கேட்டு. பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் லோனுக்காக எல்லா கடையிலையும் ஏறி இறங்கி வாங்கிக்கோங்க சொல்லும்போது யாரும் வாங்குற மாதிரி தெரில. எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. போய் நின்றுட்டு அப்படியே பேப்பா நின்றுட்டு அப்புறம் போப்பான்னு சொல்லும்போது நம்ம வெளியே வருவோம்ல. ஸோ அப்படி வெளியே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த டைமில் அந்த கடையிலேருந்து அவங்க என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, வாப்பா எதுப்பா சுற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2வது மாதம் என்னால் முடியல. 2 மாதம் வேலைக்கு போனால் அவங்களே சொல்லிட்டாங்க, சும்மா யாராவது சம்பளம் தருவாங்களாப்பா, வட்டி இல்லாமல் சம்பளம் யாராவது தருவாங்களே, நீ ஒன்று பண்ணு, இல்லைன்னா வெளியே நீயே போயிடுனா. ஸோ நான் வெளியே போய் நான் இவங்ககிட்ட பேச்சு கேட்கல. நான் டிவி தான் பண்ண போகிறேன்னு சொன்னல, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க பேச்சு கேட்காம நான் டிவி பண்ண போய் அப்போ 2 மாதம் அவங்க கூட இருந்து அதுக்கப்புறம் நான் டிவி பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க தனியாக பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த 2 மாதம் அவங்க கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இங்கே ஒரு 2 மாதம் வேலை செஞ்சதில்ல. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்கில் லோன் இதில் ஒரு ஃபினான்ஸ் அது அங்கே ஒருத்தர் நல்லா பழகினார். அவர் என்ன பண்ணார், ஒரு அமௌண்ட்டு மாதிரி ஒரு 50,000 கிட்ட கொடுத்து நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சு பண்ணுங்க, எனக்கு அதுலேருந்து ஏதோ ஒரு நீங்கள் விற்கிற காசு வந்து சின்னதாக ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணார் ஒரு ஆள் முதலாக எனக்கு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் எனக்கு காசு இல்லை. என் கல்யாணத்துக்கு கூட நான் தான் கொஞ்சம் சேர்த்து நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பண்ணாங்க, அதாவது இவங்க 50,000 கொடுத்து ரெடி பண்ணாங்க. நான் அதை வச்சு டிவி பண்ணி வீட்லேயே வாங்கி வச்சு நான் கொஞ்சம் சேல் பண்ணி அந்த 5 டிவி சேல் ஆகிடுச்சு. நான் அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு திருப்பி ரீஸ்டாக் பண்ணேன். அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் அவரும் வந்து சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் நீ கொடுத்த காசு கொடுறா, எனக்கு கொஞ்சம் வேறு, நான் ஊருக்கு போகிறேன். ஏன்னா அவர் ஊர்லேருந்து இங்கே வந்து தங்கியிருக்காரு. அவர் அந்த டைமில் சும்மா கொடுத்தாரு ஓகே. ஆனால் அந்த டைமில் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்களே, 50,000 யார் கொடுப்பா? ஓகேங்களா, அது 2 மாதம் பழகு போய் அவர் மதுரைக்காரர் வேறு, கொஞ்சம் நல்லா பழகுவார். ஓகேவா, அப்படி இருந்த ஒரு ஆள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, 40,000 எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏமா நம்பிக்கை வந்து தான் தெரில, ஆனால் கொடுத்தாங்க. ஓகேங்களா,
கொடுத்த உடனே நான் நல்லா டக்கு டக்குன்னு 4 டிவி வாங்கி அவங்க வீட்டில் இறக்கி வச்சு, எனக்கு வீட்டில் இடம் இல்லை. ஃபஸ்ட்டு டிவி பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 டிவி பண்ணும்போது எப்படியும் அடிக்கி ஒல்லி வச்சுட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் கொஞ்சம் 2 BHK வீடு, எனக்கு வந்து 1 BHK. கஸ்டமர் உட்காந்து டிவி எடுத்து காட்டுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அவங்க வீட்டில் வந்து வச்சுட்டு அவங்க வச்சுருந்தனால அப்படியே போயிட்டு இருந்தது. போயிட்டு அப்படியே தனித்தனியாக போட்டு வீட்டிலே வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு கீழே ஒரு சின்ன கடை வச்சேன். கடையில் சின்னதாக ஒரு டிவி, ஒரே ஒரு டிவி மட்டும் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சு நிறைய கஸ்டமர் வாங்கினாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த கடை வந்து வேறு யாருக்கும் விற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் காலி பண்ணுறதுன்ட்டு அவங்க அப்படி சொல்லி தான் எடுத்தாங்க. நான் சும்மா தான் இருக்குது, வாடகைக்கு இல்லாமல் யாராவது வாங்குற வரைக்கும் நீங்கள் இருங்கண்ணா. சரி இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போனேன். அது ஒரு சின்ன கடை. இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், என்ன ஒரு அண்ணன், அவர் ஒரு அண்ணன் தான். ஸோ நிறைய பேர் நல்லா பழகிருக்காங்க அண்ணனுங்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு கடை ஓப்பன் பண்ணி ஒரு அதில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கான்சன்ட்ரேஷன் இங்கிலீஷ் அப்பப்போ ஸ்டக்காகவும் இல்லை, அந்த வேர்டு வந்து படித்த பையன்தான், என்ன பண்ணுறது. கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியல. ஏன்னா அவர் ஒரு வேறு வேலைக்கு இருக்காரு, இதுவும் பண்ணி அதுவும் பண்ண முடியாமல் அந்த கடையை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 5000 ரூபா வாடகை, சின்ன வீட்டுக்கு, சின்ன கடை, கொஞ்சம் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஆனாலும் அங்கேயும் நான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, டிவி வாலில் மாட்டி கொஞ்சம் டிவி சாக்கரைக்கு வச்சு அதில் இதிலெல்லாம் ஆடு போட்டு எல்லாரையும் வர வச்சு நிறைய டிவி விற்றுருக்கேன். ஓகேங்களா, மாதம் 30-40 அந்த மாதிரி டிவிலாம் விற்றுருக்கேன். சினி ஃபீல்டில் எடிட்டிங்கில் இருக்கிறவங்க, அப்புறம் லோ பீப்புள், மீடியம் பீப்புள், ப்ரீமியம் பீப்புள் எல்லாருமே வந்து அந்த கடையில் என்னை பார்த்து வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் யோசிப்பேன், இந்த சின்ன கடையில் யார் வந்து வாங்குவா, எல்லோரும் நல்லா ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்களே எப்படி. ஆனால் நான் அதெல்லாம் யோசித்தாலுமே அடுத்த செகண்ட் சரி விடு, நம்ம வரும் கண்டிப்பாக அப்படின்னு நானும் யோசிப்பேன். இப்படியே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஆனால் எப்பவுமே நமக்கு என்ன வரும் அப்படியே யோசிச்சுருந்தோன்னா டவுன் ஆகிடும். ஸோ யோசிக்கிறது தப்பு இல்லை. யோசித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து நம்ம ஓகே நார்மல் தான், நமக்கு வரண்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சா வந்துடும் எல்லாமே. அப்படி வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் இருக்காங்க, அதாவது நம்ம ராஜாராணியில் கீர்த்தனான்னு சொல்லி பேர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தவங்க பிளாக்காக குண்டா முடியல அப்படி வச்சுட்டு பின்னு அவங்கெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டில் நாங்கள் வந்து ஹோம் அப்ளையன்ஸ்லாம் முதல்ல நான் அவங்க வீட்டில் தான் அவங்களுக்கு எனக்கு ஃபர்னிச்சர் வேணும், ஏசி வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கும்போது நான் முதல்ல ஆர்டர், அந்த ஃபுல் ஆர்டர் எடுத்து அவங்க தேவையான, அவங்க வீட்டுக்கு தேவையான செட்டப் அப்படியே எல்லாமே பண்ணி கொடுத்து எல்லாமே. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீட்டுக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே நான் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் முதல் தடவை. அப்புறம் அப்படியே அந்த கடை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கடை கரைஞ்சி எனக்கும் கொஞ்சம் செட் ஆகலை. அந்த ரோடு, சின்ன ரோடு, அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து வெளியே வந்துட்டு கடையில் வீட்டில் வச்சு நான் அப்படியே போயிட்டு இருந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் வீடு மாதிரி வேறு ஆவடிக்கு வந்து என்னென்னா ஒரு குடோன்லேயே நான் போயிட்டு எடுத்து சேல் பண்ணிக்கிற மாதிரி நான் போய் இருந்தேன். ஓகேங்களா. அப்புறம் இந்த லாஸ்ட் வருஷம் அதுதான், மொத்தம் ஒரு 2-3 வருஷம் அப்படி போயிடுச்சு. இந்த 2025 அப்படி போயிட்டு இருந்தது. அந்த டைமில் இந்த 3 வருஷமாக நான் ஒரு சின்ன கடையில் வச்சு சின்ன பண்ண பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தேன். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஃபஸ்ட்டு வருஷம் நான் பண்ண ஃபஸ்ட்டு வருஷம், அது 2020 நான் வந்த காசெல்லாம் என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணவே 4 பேர் செலவு பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு, வீட்டுக்கு, எனக்கு, ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்ணேன். ஏன்னா செலவு பண்ணி வாழணும்னு கொஞ்சம் ஆசை, ரொம்ப வருஷமாக சின்ன வயசுல இருக்குது. அதனால் அந்த ஒரு வருஷம் என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து தான் நமக்கு எல்லாம் சின்ன பொறுப்புலாம் வரும்ல, அதை சேர்த்து வைக்கணுன்ற பொறுப்பு, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்ற பொறுப்பு, அப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீட்லாம் போட்டு ஒன்று ஓப்பன் பண்ணணும், ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி ஓப்பன் பண்ணது தான் இப்போ வந்து GCLன்னு ஒரு பிராண்ட். ஓகேங்களா. அந்த பிராண்டு அந்த ஷோரூமில் உட்காந்து தான் நான் பேசுகிறேன் இப்போ. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகேங்களா. அவ்வளோ ஓடி இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாலும் எல்லா வேலையும் பார்ப்பேன், எல்லாமே பண்ணுவேன். எல்லா ஜாலியாக சுற்றுறது, வெளியே போடுறது, எல்லா வேலையும் பார்த்தாலுமே எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா. இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் வரணும் அப்படின்னு ஒரு மைண்டோட தான் நான் எப்பவுமே இருப்பேன். ஆனால் எல்லா விஷயத்துலையும் சுற்றுவேன், ஜாலியாக இருப்பேன். நிறைய ஆசைகள்லாம் இருக்குங்களே, அப்படிலாம் இருந்துட்டு சுற்றிட்டு இருக்கிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணேன். அது பேர் தான் GCL, குளோபல் கனெக்ட் லிவிங். ஓகேங்களா. ஸோ அது வந்து என்னோடய ஓன் பிராண்டு. எனக்கு வந்து தனியாக எனக்குன்னு ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணி நான் சேல் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் இப்போ என்னோடய நேமில் ஒரு டிவி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. என்னோடய கூகுளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும் GCL டெலிவிஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னு.
ஸோ நம்ம ஹோம் அப்ளையன்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, வீட்டுக்கு தேவையான எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு அது ஓப்பனாக வீடு மட்டும் இருக்குது, எனக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் நாங்கள் எடுத்து பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது வீடு எல்லாம் நீங்கள் அழகாக ப்ரீமியமாக கட்டியிருக்கீங்க, இல்லை நார்மலாக கட்டியிருக்கீங்க, இல்லை எப்படி இருந்தாலும் சரி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏர் பியூரிஃபையர், கேமரா, ஸ்மார்ட் டோர் லாக்கு, ஸ்மார்ட்டாக வீடு மாற்றுறதுக்கான எல்லா பொருட்களுமே நான் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு என் வீடு பண்ணால் அப்படிலாம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதெல்லாம் என் கஸ்டமருக்குலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு 3-4 ஆர்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நான் அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணல. என்னோடய வேலை பிஸ்னஸ், டிவி எப்படியா சேல்ஸ் பண்ணணும், டிவி பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஓகேங்களா? ஆனால் இப்போ எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் பண்ணுறோம். ஸோ அந்த ஷோரூம் வந்து எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ அப்படியே காட்டுறேன். ஸோ